போற? எங்கேயோ போறேன். எங்கேயோ போறேன்னா? ஆமா, செத்து போன அண்ணன் என்னத்தான் நினைப்பாருன்னு நினைச்சேன். அவரே உங்களையும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய என்ன நினைச்சிருக்காரு. அப்ப இங்க நான் யாரு? மணி சொன்னாப்புல உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா நான் பெருசா குழந்தை பெருசா, அதான் பின்னால ரோட்டுக்கு போறேன், முன்னாலே போறேன். கண்ணா, உன் மனசுல யாரோ விஷத்தை தூவிருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உன் மூலமா உங்க அண்ணனை பார்க்கலாம். அந்த தெய்வத்துக்கு ஒன்ன வச்சே சேவை செய்யலாம் நினைச்சிருக்கேனே தவிர எனக்கு என் சொத்து, என் புள்ள, என் பங்களான்னு எந்த ஆசையும் வராதுப்பா. ஏதோ ஒரு வைராக்கியத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கேனே தவிர அந்த மனுஷனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா. சத்தியமா குளிர் காய மாட்டா. இங்க பாரு, என் செல்ல இது பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், நான் தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ அம்மா இல்ல, அம்மா ஆக முடியாது. ஆனாலும் நீ ரொம்ப அவசரப்பட்ட சாரதா. பெருகி வர ஜனத்தொகையில உன்னை குறைச்சிட்டேன் டாக்டர். ஒரு குழந்தை சொன்னான்னு அதை பெருசா எடுத்துக்கிறதா? அந்த குழந்தையோட மனசுல இப்பவே நாம அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை நான் வளர்க்கறதா? சாரதா, கேளுங்க டாக்டர், ஒரு புருஷனை கட்டிக்கிட்டா புள்ளைய பெத்துக்கலான்னு ஒருத்தி நினைச்சான்னா அது சுயநலம். அப்போ அவர் தம்பிய காப்பாத்த மாட்டாங்கிற அர்த்தம் தானே? இத பாரு, நீ விதண்டாவாதம் பண்ற. டாக்டர், எனக்கு புள்ள வேணுங்கிற ஆசையில கண்ணனையும் காவு கொடுக்க சொல்றீங்களா? எப்படியோ நான் அம்மா வாகனம். கண்ணனுக்கு அம்மா வாயிட்டு போறேனே. அண்ணி, கண்ணா, அண்ணி, நான் சொன்னது தப்பு அண்ணி, தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே நான் உனக்கு அண்ணி இல்லப்பா, அம்மா. அம்மா.